நம்ம இயற்கை வளலையில் பார்த்தோம்னா நம்ம கிட்ட 25 வருஷம் சோப்புகள் கடை என்ன இருக்குங்க? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் மூணுமே இருக்குங்க. நம்ம கிட்ட பல்படி இருக்குங்க. நம்ம கிட்ட ஹேர் இருக்குங்க. நம்ம கிட்ட சத்துமாவு இருக்குங்க. நம்ம கிட்ட சீயக்காய் இருக்குங்க, அரப்புத்தூள் இருக்குங்க. எங்க கிட்ட ஹெர்பல் டீ தூள் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயற்கை வளலை சோப். உலகம் தரம் வாய்ந்த 20 வகையான மூலிகை சோப்பு தாங்க. ஸோ மெயின் சோப் பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப் அண்ட் டாங்கி மில்க் சோப். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நேரடியாகவே நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள அப்படியே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பாத்தீங்கன்னா திருச்சி வந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ சோப்புனாவே நம்மளுக்கு வந்து கெமிக்கல்ஸ் அப்படிலாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இயற்கையா வேணும் அப்படின்னு கேட்கறவங்க வந்து நிறைய தேடிட்டும் கூட இருக்கிறாங்க. ஸோ இங்க மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கும் அனுப்புற மாதிரி நம்ம சோப் கம்பெனிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நின்று பேசணும், திருச்சி நின்று பேசிட்டு இருக்கிறோம். கம்பெனி பேர் வந்து நம்மளுக்கு மேம் சொல்லுவாங்க, டீடைல் எல்லாமே மேம் சொல்லுவாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேடம் வணக்கம் மேம். சோ நம்ம இங்க எங்க வந்திருக்கிறோம் எல்லாமே சொல்லுங்க மேம். அப்புறம் இங்க ஒரு இலக்குன்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த இலக்கு என்ன அப்படிங்கறது நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சோப்பை தவிர நீங்க வேற சோப் யூஸ் பண்ண மாட்டீங்க. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேம் வணக்கம். மேடம் சொல்லுங்க மேம். நம்ம சோப்பு கம்பெனி நிறைய பேர்த்த பாத்துட்டு இருக்கிறேன். சோ இங்க நான் ஒரு கேள்விப்பட்டேன், நம்ம இலக்கு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசிடலாமா? பேசிடலாம் மேடம். சொல்லுங்க மேம். வணக்கம். எங்களோட கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை, எங்கள் நிறுவனத்தோட பேர் வந்து இயற்கை வளலை. இயற்கை வளலை ஃபர்ஸ்ட் வளலைன்னா என்னன்னா சோப்போட தூய தமிழ் பேர் வளலை. நாங்க இயற்கை முறையில சோப்பு தயாரிக்கிறதுனால இயற்கை வளலை அப்படின்னு எங்க நிறுவனத்தோட பேர் நாங்க அமைச்சிருக்கோம். இன்னொன்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க சமுதாயத்துல ஒதுக்கப்படுறாங்க மேடம். அதனால அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இது பண்ணிருக்கோம் மேடம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் கட்டமா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இதுதான் வந்து எங்களோட சோப்போட பேக்கிங். சரிங்க. எங்க சோப்போட பேக்கிங் இதுதான். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இதோட போடுறதோட பெனிஃபிட் என்னன்னா, முதல்ல வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது. இன்னொன்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பை தைக்கிற பையனோட அம்மா வந்து பையன் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையன். இந்த பையனுக்கு வந்து நம்ம நேரடியா வேலை வாய்ப்பு தர முடியாது. அதனால அந்த பையனை வச்சுட்டு அந்த அம்மா வெளியே போய் ஏர்ன் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால அந்த அம்மாவுக்கு முதல் கட்டமா இந்த பை தைக்கிற வேலையை நாங்க கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து மாற்றுத்திறனாளிக்கு, அப்புறம் வந்து முதியோருக்கு, கணவனால் கைவிட்டவர்களுக்கு, திருநங்கைக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க மேடம். திருச்சி சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்லைங்களாங்க? திருச்சி இல்லாமலாங்க மேடம். திருச்சியில இருக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை. கண்டிப்பா. சோ வந்து நம்ம டீடைல் பார்க்கலாம் சோப்பை பத்தி. இவ்வளவு ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு வந்து 10,000க்கு மேல நம்மளுக்கு ப்ராடக்ட் வெளியே போகுது இல்லைங்களா? ஆமா மேடம். பாத்தீங்கன்னா 25 ப்ராடக்ட் இவங்க வந்து மேக் பண்றாங்க. அதுல 10,000க்கு மேல நம்மளுக்கு வந்து வெளியே போகுதுன்னா நம்ம சோப் கம்பெனி பாருங்க எவ்வளவு தரமான சோப் கம்பெனிக்கு வந்திருக்கிறோன்ட்டு. சோ தரம் இருக்கிறதுனாலதான் எந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லா பக்கம் பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்குது. அந்த பப்ளிசிட்டி நம்ம மக்களும் பார்க்கணுங்கிறது வேண்டிய நான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த பிளாகுக்கு. பாத்திரலாமா? பாத்திரலாம் மேடம். உங்க மேனேஜ்மெண்ட் எங்கீங்க? இவங்கதான் எங்க மேனேஜர். இனிமே இவங்க கம்பெனிய பத்தி. வணக்கம். வாங்க வந்து சொல்லுங்க, இங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை வகையான ப்ராடக்ட்? 26, 28 ப்ராடக்ட் நான் பாத்துருக்கிறேன். சோ என்னென்னு அப்படியே லைன் பை லைனா சொல்லுங்க. கண்டிப்பா. எங்க கிட்ட வந்து மொத்தம் 21 சோப்ஸ் இருக்கு. எல்லாமே ஆர்கானிக் சோப் தான். ரெண்டாவது வந்து ஃபேஷியல் இருக்கு, அமிர்த பொடி இருக்கு, டீ தூள் இருக்கு, எல்லாமே இருக்கு மேம். சீயக்காய், அரப்பு, நலங்கு மாவு, குளியல் பொடி, முல்தானி பொடி, டீ தூள், பல்பொடி, வாசம் லிக்விடு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கு சார். எங்க கிட்ட இல்லாத எந்த பொருளுமே நாங்க இல்லைன்னு சொல்ல முடியும். மத்த சப்போஸ் வந்து கஸ்டமர் எங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க நாங்க ரெடி. கண்டிப்பா. இவங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வந்து இத்தனை ப்ராடக்ட்ல வந்து நின்று இருக்குது. இது இத்தனை இந்த ஷார்ட் டைம்ல இவங்க வந்து இவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் முன்னுரிமை பக்கா அப்படின்னு சொல்லாங்க. சோ இங்க பாருங்க பின்னாடி கேபின் பை கேபின் இருக்கு. அப்படியே காமிச்சிருக்கா கேபின் எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான வெரைட்டிஸ் இருக்கு. தனித்தனியா எல்லா பிளாக்லயும் எல்லா பொருளையும் என்னென்ன சோப்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க இதுல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இங்க பாருங்க, குப்பைமேனி போகுதுன்னா குப்பைமேனிக்குன்னே தனியா நம்மளுக்கு வந்து ரேக் இருக்குது. சோ எல்லாமே ஸ்டோரேஜ் பண்றதுக்குன்னே நம்மளுக்கு பீர்வா வயசுல வச்சிருக்காங்க.
சோ நீங்க இந்த இடத்துல நீங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாங்க சொல்லுங்க. எடுத்து சேல்ஸ் பண்றவங்க எங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணலாம், ஃபோன் மூலியமா கால் பண்ணி எங்ககிட்ட வந்து ஆர்டர் கேட்கலாம். நாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி தருவோம். ஒரு சோப் வந்து நாங்க வந்து ஆர்டர் பிளேஸ் எடுத்துக்குவோம். இன்டர்நேஷனல் ஷிப்பிங் இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்க சார். சரி, நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாமா? ஓகே சார், பாக்கலாம் வாங்க. பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரோம். சோ இந்த இடத்துல எவ்வளவு ப்ராடக்ட் போயிட்டு இருக்குது பாருங்க. அப்புறம் மெயின் வந்து டாங்கி மில்க் சோப் அப்படின்னு சொல்றாங்க, கழுதப்பால் சோப்பு. அதையும் நாம இங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங் இது ரன்னிங், இப்ப கஸ்டமைஸ் கேட்டிருக்காங்க, நான் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். வைன் சோப் இருக்குது, பிப்பர்மென்ட் சோப் இருக்குது. சரி, இங்க பாருங்க. சோ இது பாசி பருப்பு, இது கடலை மாவு சோப்பு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. ஓகே, இது கச்சாலி ஜெல்லுல இருக்கு, நாங்க அப்படியே ரியலா அரைச்சு ஆட் பண்ணி அப்படியே ஊத்துறோம். சரிங்க. இது சந்தனம். ஓகேங்க. இது வந்து கோட் மில்க். இது டாங்கி மில்க். இது வந்தாச்சு பாருங்க. வைன் சோப் அங்க இருக்கு. இது கோட் மில்க் சார். கோட் மில்க் பால். சரி, கழுது பாலும் இருக்கா? பால் ரன்னிங் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பாக்கலாம், ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குதுங்க. சோ வாங்க அப்படியே நம்ம பாக்கலாம். புதுசா எங்ககிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் புது கஸ்டமர் கேட்டிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணி கழுத பால் எல்லாம் பாத்துருப்பாங்களான்னு தெரியாது. சரி, இங்க பாருங்க, கழுத பால் பியூர் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கையில் ஊத்தி காட்டுக்கா. கழுத பாலுங்க. எங்க இருந்து வருது? எங்க ஊர்ல இருந்தா? பொள்ளாச்சியில இருந்து. நானும் பொள்ளாச்சிக்காரி தான். கழுத பாலுங்க. சோ இங்க பாருங்க, கழுத பால், பியூர் கழுத பாலுங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு சோப்பு வருதா? காட்டுக்கா சோப்ப. யாருமே மக்கள் பாத்துருக்க மாட்டாங்க. கழுத பால்ல கெமிக்கல்ல தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. எந்த கெமிக்கலும் இல்லாம இது வந்து உண்மையிலுமே வந்து இந்த நேரடியாவே நான் பாத்துட்டு இருக்கிறேன். சோ கழுது பியூர் பால்ல நம்மளுக்கு சோப்பு பாருங்க. பரவாயில்ல, அச்சு போட்டாச்சு. ஓகேங்க. சோ இன்னும் என்னென்ன வகை இருக்குன்னு பாத்திரலாம். பாருங்க, இங்க பாருங்க, ஆட்டுப்பால் இருக்கா? சோ கழுத பால் இது, அது ஆட்டுப்பாலா? ஓ, ஆட்டுப்பால். இது நம்மளுக்கு ஆட்டுப்பால் இல்லையாக்கா? இங்க பாருங்க, ஆட்டுப்பால். இதுக்கா? கழுதப்பால், ஆட்டுப்பால் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்க. பப்பாளி வந்து அப்படியே வந்து இப்பதான் தயாரிக்க போறாங்க இல்லையாக்கா? இப்பதான் லைவா அரைக்க போறாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சோ பியூர் கோகனட் ஆயிலாக்கா? எத்தனை லிட்டர் இருக்கு? இது எத்தனை சோப் வரும்? நாங்க போடுறது 50 சோப்பு. இப்ப நம்ம போட போறது 50 சோப்பு. ஓகேங்க. சோ போட போறது 50 சோப் போட போறது. இந்த இதுல லைவாவே நம்ம வந்து பப்பாளி அரைச்சிட்டோம், தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டோம். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. பீட்ரூட் ஆகட்டும், மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, 24க்குமே இதே மாதிரிதான். சோ ஆன் கோயிங் பாத்தீங்கன்னா பப்பாளி. அதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம்னா கழுது பால், மாட்டுப்பால் எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ அதையும் நம்ம வந்து பாத்திரலாம். ஓகே. சோ அடிச்சு ஊத்தியாச்சு இல்லையாக்கா? பாருங்க, தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் தான் நடக்குதுங்க. இங்க டின்னா ஃபுல்லா தேங்காய் எண்ணெய். இவங்களே மரச்சக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் இங்கிருந்தே எடுத்துடுறாங்க. சோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரச்சக்கு இருக்குது. தேங்காய் எண்ணெய் கூட இவங்க தான் ஆட்டி எடுத்து அந்த உள்ளுக்குள்ள போடுற இன்கிரீடியன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து சொந்தமா மிஷின் வச்சிருக்காங்க பாருங்க. சோ போடுங்கக்கா, பியூர் தேங்காய் எண்ணெய்ங்க. 25 சோப்பு நடக்க போகுது பாருங்க. 25 சோப் வரும்லக்கா? கண்டிப்பா. உண்மையான தேங்காய் எண்ணெய் இதான், நானே தோட்டம். மனமா இருக்கு. நல்லா எல்லா பொருளுமே மனமா இருக்கு. அதான் செக்க நான் பாத்துட்டேன். சோ தேங்காய் எண்ணெய் கூட நம்மளுக்கு இங்க இருந்துதான் எடுக்கிறாங்க. டெமோக்கு வேண்டி நான் ஒரே ஒன்று சோப்பு வந்து எப்படி செய்யறதுன்னு நாங்க காமிச்சிருக்கிறோம். அந்த மாதிரிதான் எல்லாமே. கஸ்டமைஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாலும் கூட இவங்க நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ டீலர்ஷிப் உங்க பேர்ல வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறவங்க சொல்லிட்டீங்கன்னா அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இனிஷியல் எல்லாம் போட்டுடலாம் இல்லைங்க? ஒவ்வொருத்தரும் இனிஷியல் போடுவாங்க, மேல நேம் எழுதுவாங்க, இதெல்லாம் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகேங்க, போடுங்கக்கா. அரைச்ச பப்பாளி சேர்த்தியாச்சு. ஓ சூப்பர். எத்தனை கிராம்ஸ் பாக்குறீங்களா? கலக்கு கெட்டியா இருக்கு. சரி. கடைசி பினிஷிங். ஓகே. மோல்டிங் வந்து கடைசியா எடுக்கிறோம். ஆமா. ஓகே. பரவாயில்ல.
அக்கா ஷேப் வந்து கார்ட்டூன்ல இருக்குது, எல்லாமே கார்ட்டூன் ஷேப் தானா? கார்டின் கேக்குறோம், கஸ்டமைஸ் பண்ணி சொன்னா ஃபிளவர்லயும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸ்கொயர், சதுரம், செவ்வகம் எல்லா வடிவத்திலையும் நாங்க ரவுண்ட் பண்ணி தருவோம். ஓகேக்கா, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை வளலையும் சோப் மேக்கிங் கம்பெனி நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கே இருந்துட்டாலும் நீங்கள் ஒரு சோப்பும் கூட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இயற்கை வளலை இயற்கையான சோப் வாங்க நம்ம பார்த்துடலாம் அடுத்தடுத்தெல்லாம் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.